மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் சந்திச்சுட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன் ஆமா. நீங்கள். சினிமாவுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அப்படி என்னென்ன போராட்டங்கள்லாம் நாகராஜ் சந்திக்க வேண்டியது? சினிமாவுக்கு வரதுக்கு போராடல சார் நான். ம். சினிமா என்ன கேட்டால் சினிமாவுக்கு நான் வரதுக்கும் பெருசாக கஷ்டப்படல சார். வந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு ஆள்கிட்ட வந்து ஒர்க் பண்ண முடிஞ்சுது. யார்கிட்டையுமே அசிஸ்டண்ட்டாலாம் ஒர்க் பண்ணாமல் படம் பண்ண முடிஞ்சுது. படமும் ஹிட்டு கொடுக்க முடிஞ்சது. சினிமாவில் வந்து நான் போராடினதுன்னு பார்த்தா சினிமாலாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் போராட்டம். சினிமாவுக்கு வர வேண்டான்னு வீட்டில் சொல்லுவாங்கள்ல வழக்கமாக. ம். சினிமாவுக்கு எதுக்கு போகணும்? ஏன்னா எல்லாருமே வீட்டில் ஒரு மாதிரி அவங்கவுங்க படிச்சுட்டு வேறு மாதிரியா இருக்காங்க. ம். கடைசி பையன் நான் இப்போ சினிமா வேண்டாம் அப்படின்ற ஒரு இருக்கும் இல்லையா? ம். ஸோ அதனால் வந்து அனுப்பிலாம் வைக்க மாட்டாங்க. ம். வீட்டிலேருந்து காசு திருடிட்டு ஓடி வர்றது தான். ஸோ அப்படி வந்தது தான். முறையெல்லாம் அனுப்பிச்சுலாம் வைக்கல. அங்கேருந்து ஓடி வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு மறுபடியும் வந்து என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இங்கேருந்து எல்லாம் வழங்க மறுபடியும் கூட்டிகிட்டு போய் மறுபடியும் வேறு வழியே இல்லை. திருப்பி எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் அங்கே தான் ஓடுவானா சார். அப்படி விட்டது தான். மற்றபடி சினிமா கஷ்டப்படுத்தவே இல்லை சார். வந்து சினிமா வந்து ரொம்ப அழகாக தான் வச்சுருந்தது. படம் எடுத்து ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய வேறு சில விஷயங்களால தான் நம்ம கஷ்டப்பட்டோமே தவிர சினிமா நம்மளை கஷ்டப்படவே இல்லை. இன்றைக்கி பாருங்கள் சார், ரொம்ப சரியாக இருக்கும் கொஞ்சம் காலமாக நம்மளை கூப்பிட்டு சினிமா கொடுக்குது சார். அப்படி ம். கூப்பிட்டு சினிமா கொடுக்குது.